வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன் முதலில் தலைப்புச் செய்திகள். காவல்துறையின் கொழும்பு பலப்பிரயோக மரணத்தால் ஸ்ரீலங்காவிற்கு சிக்கல். 24 மணித்தியாலத்திற்குள் அறிக்கையிட மனித உரிமை ஆணைக்குழு பணிப்பு. ஐநா மனித உரிமை பேரவையின் 52வது அமர்வு ஆரம்பம். மனிதநேய மிதிவண்டி பயணத்தில் பிரெஞ்சு செயற்பாட்டாளர்களும் பங்கேற்பு. மார்ச் 1ஆம் தேதி இலங்கையை முடக்க தொழிற்சங்கங்கள் முடிவு. அரசு தலைவர் ரணிலுக்கு எதிராக வலுக்கும் போராட்ட உணர்வு. தமிழகத்தில் பாஜக வன்முறையை தூண்டுவதாக திருமாவளவன் முறையீடு. ஈரோடு இடைத்தேர்தல் வாக்களிப்பு நிறைவு நாளில் நகர்வு. பிரித்தானியாவில் இன்று புதிய பிரெக்சிட் ஒப்பந்தம் உருவாகியது. பிரித்தானிய தொடர்வது விரிவான செய்திகள். ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு இன்று ஆரம்பித்த நிலையில் இலங்கையில் நேற்று அறவழி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர் ஸ்ரீலங்கா காவல்துறையின் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தால் ஏற்பட்ட காயங்களால் இன்று மருத்துவமனையில் உயிரிழந்தமை ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் புதிய சிக்கல்களை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் பிற்போடப்பட்டமை உட்பட்ட அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்டித்து இடம்பெற்ற போராட்டத்தில் காவல்துறை நடத்திய பல பிரயோகம் குறித்து தமக்கு 24 மணித்தியாலங்களுக்குள் அறிக்கையிடப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபருக்கு இன்று அழுத்தத்தை வழங்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட நிலைமையை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நிவித்திகல பிரதேச சபைக்கான வேட்பாளராக களமிறங்கியிருந்த நிமல் அமரசிறி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இதனை தெரிவித்துள்ளார். தேர்தலை பிற்போடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று பிற்பகல் தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது காயமடைந்த 28 பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை குறித்த ஆர்ப்பாட்டத்தை தடுக்க ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை அதிபருக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நேற்றைய தினம் உயர் அழுத்த நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டமை தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபரிடம் அறிக்கை கோரியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலத்திற்குள் இந்த அறிக்கை கோரப்பட்டுள்ளது. கொம்பனி தெரு காவல்துறை பிரிவிற்குட்பட்ட யூனியன் பிளேஸ் பகுதியில் இந்த பேரணி இடம்பெற்ற போது அதனை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் உயர் அழுத்த நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தனர். எவ்வாறாயினும் குறித்த பகுதியில் எதிர்ப்பு பேரணிகளை நடத்த தடை விதித்து நீதிமன்ற உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறித்த அறிக்கை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவையின் 52ஆம் அமர்வு இன்று ஜெனீவாவில் ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸின் சிறப்பு உரையுடன் ஆரம்பமாகியுள்ளது. முதலாம் நாளில் ஹை லெவல் செக்மெண்ட் எனப்படும் உயர்மட்ட அமர்வு உரைகள் இடம்பெற்றுள்ளன. இம்முறை அமர்விலும் உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போர் முக்கிய இடத்தை பிடித்திருந்தாலும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் நாடுகளுக்குரிய எச்சரிக்கைகளும் பிடிக்கப்பட்டிருந்தன. ஏப்ரல் 4ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ள இந்த அமர்வில் இலங்கை தொடர்பாக அனைத்துலக நிபுணர்கள் குழு வழங்கிய அறிக்கைகளின் மீளாய்வுகள் மார்ச் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் தனது உரையில் ஐநா மனித உரிமை பிரகடனத்தை நாடுகள் கடைபிடிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டிருந்தது. பிரித்தானிய தரப்பில் உரையாற்றிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய அமைச்சர் ஜேம்ஸ் கிளவெலியும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் நாடுகளை கண்டனம் செய்து உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கையில் தமிழினத்தின் மீது திட்டமிட்டு நடத்தப்படும் ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கோரி ஐநா மனித உரிமை பேரவை முன்றலை நோக்கிய மனிதநேய மிதிவண்டி பயணம் இடம்பெற்று வருகின்றது. இன்று காலை பிரான்சின் எர்ச்சதையின் நகரத்திலிருந்து 11ஆம் நாள் பயணம் ஆரம்பமாகியுள்ளது.
நாளையும் பிரான்சில் ஊடாக பயணிக்கும் இந்த பயண அணி மார்ச் 1ஆம் தேதியன்று சுவிட்சர்லாந்துக்கு பிரவேசித்து எதிர்வரும் 6ஆம் தேதி மனித உரிமை பேரவை முன்றலில் நிறைவடைய உள்ளது. முன்னதாக ஸ்டார்பூர்க் மற்றும் இல்கிரிஸ் ஆகிய நகர சபைகளிலும் நீதி கோரும் மனுக்கள் கையளிக்கப்பட்ட போது பிரெஞ்சு செயற்பாட்டாளர்களும் பங்கெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பயணம் அகவடக்கத்துடன் ஆரம்பிக்கும். தமிழீழ மண்ணுறுப்பு போரிலே மரணித்த மாவீரர்களுக்கும் இலங்கை இந்திய படைகளாலும் இரண்டர்களாலும் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களுக்கும் நாட்டுப்பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். Aujourd'hui, c'est 10e jour de notre... Merci beaucoup, monsieur président de l'Union des Tamouls d'Europe, chéricois, de Chéricois. Je vous souhaite la bienvenue, ainsi que personne qui se trouve ce jour en point d'étape devant la mairie de Chiltipaï. Je me présente, Laurence Winterhalter, adjointe aux solidarités. ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் பொதுமக்கள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டு உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இழக்கப்பட்ட உயிருக்கான பொறுப்பை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியில் தலைமையகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட ரில்வின் சில்வா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு இடமளிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தார். மிகவும் அமைதியான முறையில் எம்மால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த போதே காவல்துறையினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது காயமடைந்த 28 பேரில் பலர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக காணப்பட்ட நிலையிலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளார். ரத்தனபுரி மாவட்டத்தின் நிவிதிகல தொகுதி வேட்பாளரான நிமல் அமரசிறி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் மக்கள் மீது இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களது உயிருடன் விளையாடுவது பாரதூரமானதாகும். இவ்வாறு இழக்கப்பட்ட உயிருக்கான பொறுப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். மக்களின் உரிமையான தேர்தலை கூறி நாம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தோம். மாறாக காவல்துறையினருடன் மோதுவதற்காக அல்ல. எமது உரிமைகள் மீறப்படும் போது நாம் அதற்கு எதிர்ப்பினை வெளிப்படுத்தினோம். இதன் காரணமாகவே எம்மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. எவ்வாறு இருப்பினும் அரசாங்கத்தின் இதுபோன்ற தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு இனியும் இடமளிக்க முடியாது. இதற்கு எதிராக நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம். இலங்கையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 40 தொழிற்சங்கங்கள் மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளன. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அடக்குமுறை வரிக் கொள்கையை திருத்துமாறு நியாயமான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தொழில்முறை தொழிற்சங்க கூட்டமைப்பு கூறியுள்ளது. எனினும் தமது கோரிக்கைகளை அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக அந்த கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் புதன்கிழமை பரந்தளவிலான தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 40 தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய கூட்டமைப்பானது அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுக்கவுள்ளது. ஊழியர் சேமலாவாய நிதிய திணைக்களம் பண பரிவர்த்தனை மற்றும் பிராந்திய அலுவலகங்கள் செயற்பாடுகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என மத்திய வங்கியின் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்துள்ளதாக தொழில்முறை தொழிற்சங்க கூட்டமைப்பு கூறியிருந்தது. தொழில்முறை தொழிற்சங்க கூட்டமைப்பில் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், கணக்காளர்கள், வங்கி ஊழியர்கள் உள்ளிட்ட பல தொழில்துறைகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்துள்ளனர். உலக வங்கியின் முதலீட்டு பிரிவான IFC எனப்படும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதிக்காக $400 பில்லியன் நாணய மாற்று வசதியை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. மருந்து, உணவு மற்றும் உரம் உட்பட இறக்குமதிக்கான 30% நிதி வசதி வழங்கப்பட உள்ளதுடன் இலங்கையின் 3 தனியார் வங்கிகளுக்கும் இந்த கடன் வசதி கிடைக்கும் என சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் கூறியுள்ளது. இலங்கையானது கடந்த 7 தசாப்தங்களில் இல்லாத வகையில் கடுமையான அந்நிய செலாவணி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது.
இதன் காரணமாக பொருட்களின் இறக்குமதிக்கு தேவையான டொலரை பெறுவதில் பாரிய பிரச்சினைகள் இலங்கை எதிர்நோக்கும் நிலையில் உலக வங்கி இறக்குமதிக்கான கடன் வசதியை இலங்கைக்கு வழங்க முன்வந்துள்ளது. முதலீட்டாளர் சமூகத்தின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் இலங்கை பொருளாதாரத்திற்கு ஆதரவாக புதிய மூலதன வரவுகளை ஈர்க்கவும் இந்த நிதியுதவியானது பயன்படும் என நம்புவதாக தெற்காசியாவிற்கான நிதி நிறுவனங்களின் குழுமத்தின் IFCயின் அலுவலகத்துறைக்கான முகாமையாளர் ஜுன்ஜாங் பா கூறியுள்ளார். எதிர்காலத்தில் வாடிக்கையாளர் வங்கிக்கு ஏனைய நீண்டகால நிதியுதவி மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குவதற்கான மேலதிக திட்டங்களிலும் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் செயலாற்றி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2.9 பில்லியன் டாலர் கடனுதவியை பெறுவதற்கான ஊழியர் மட்ட உடன்படிக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கையெழுத்திட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான தீர்மானத்தை மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்குள் சீனா அறிவிக்கும் என ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ள செகான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் மாதத்துக்குள் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் இலங்கை போன்ற குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு வழங்கப்படும் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் அமெரிக்கா மற்றும் சீன நிதித்துறை அதிகாரிகளுக்கு இடையில் விசேட பேச்சுவார்த்தை கடந்த வாரம் இந்தியாவில் இடம்பெற்ற G20 மாநாட்டில் இடம்பெற்றுள்ளது. இந்த மாநாட்டின் 2ஆம் கட்டத்தின் போது இலங்கை உள்ளிட்ட குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் எதிர்கொண்டுள்ள சீன கடன் மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு சீனா 2 வருட கால அவகாசம் வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் இதன்போது தீவிரமாக ஆராயப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதகமான ஒரு தீர்மானத்தை மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிப்பதாக சீனா இலங்கைக்கு அறிவித்துள்ளதாகவும் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரதான கடன் வழங்குநராக சீனா விளங்குவதால் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் ஒத்துழைப்புக்கு சீனாவின் உத்தரவாதம் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை எதிர்வரும் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மாகாண சபை முறைமையை எதிர்க்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுமா என டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் காவல்துறை அதிகாரம் வழங்கப்படாது என ஜனாதிபதி கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை எனவும் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். தமிழர்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு எந்த தீர்வு வந்தாலும் முதல்ல எதிர்க்கின்றவர்கள் புத்தபிக்குகளாகத்தான் இருக்கு. ஆகவே தமிழர்களுக்கு இதொரு சமஷ்டி என்றால், உட்சாட்சி என்றால் அது ஒரு பாக பிரிவினை என்று நினைக்கின்ற, அதுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற புத்தபிக்குகள் மாகாண சபைக்கு ஏன் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் என்பது ஒரு அர்த்தமில்லாத ஒரு செயல்பாடு. ஆகவே அவருடைய சிந்தனை என்னென்றால், தமிழர்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே ஒரு தீர்வை வருவதற்கு தென்னிலங்கை ஒரு காதும் ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரு செய்தியைத்தான் புத்தபிக்குகள் காட்டியிருக்கிறார்கள். அவை மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கின்ற எங்களால் அறிய முடியாது. புத்தபிக்குகள் எதிர்க்கிறார்கள் என்பதற்காக சிங்கள மக்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இந்த விடயத்திலே நீங்கள் சொன்னது போல, நீங்கள் கேட்டது போல இந்த விடயத்திலே நாங்கள் தமிழ் தரப்பும் ஒரு கட்சி அதை எதிர்க்கிறது. உதாரணத்துக்கு கயந்திரமார் பொன்னம்பலம் உடைய கட்சி தமிழ் காங்கிரஸ் அதை முற்றுமுழுதாக எதிர்க்கிறது. அவை புத்தபிக்களோடு இணைந்து அவர்கள் இதை எதிர்க்கிறது வேடிக்கையாக இருக்கிறது. ஆகவே அவர் முற்றாக இதை எதிர்க்க வேண்டும் என்றார்கள். சமஷ்டி முறை தான் வேண்டும் என்றார்கள். அதற்கான செயல்பாடு என்னென்று அவர்கள் சொல்வதில்லை. சமஷ்டி முறை என்பது எல்லா கட்சிகளும் சொல்லுகிற ஒரு விடயம். ஆகவே இதை வென்றெடுப்பதற்கு மாகாண சபையை கொடுக்க மாட்டேன்றான். அவை வென்றெடுப்பதற்காக என்ன திட்டம் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அதை அவர்கள் சொல்லணும். மாகாண சபை வேண்டாம், ஆனால் நான் இப்போ அவரிடம் கேட்கின்றேன், இந்த மாகாண சபை தேர்தல் வந்தால் போட்டியிடுவீர்களா? மாகாண சபை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். மாகாண சபை தேர்தல் வந்தால் உங்களுடைய கட்சி போட்டியிடுமா, இல்லாத எதிர்த்து அந்த தேர்தலையும் எதிர்த்து நிற்குமா என்ற கேள்விக்கு பதில் தர வேண்டும் என்று நான் இச்சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 16 தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒற்றையாட்சி முறையிலான புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்படும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தல் பரப்புரை கூட்டம் முல்லைத்தீவு முள்ளியவளை வற்றாப்பளை பகுதியில் இடம்பெற்ற போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு கிடைக்கிற வாக்குகளுக்கும் விட கூடுதலான வாக்குகள் அவர்கள் பெற்றால் இந்த ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13ஆம் திருத்தத்தை மக்கள் ஏற்றுத்தான் தங்களுக்கு பெரும்பான்மையான வாக்குகளை வழங்கிவிட்டார்கள் என்பதை கூறி அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த 18 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய 16 பேர் எங்கள் இருவரை தவிர 16 பேருடைய ஆதரவோடு சரித்திரத்தில் முதல் தடவையாக ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாரதூரமான நிலைமைக்கு இந்த தமிழ் தேசத்தை தள்ளுவார்கள். எழுதி வையுங்கள். 13 வருடங்களாக நாங்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொன்ன விஷயங்கள் பிழைக்கவில்லை. எங்களிடம் மக்களிடம் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் உண்மையை தான் கூறி வருகின்றோம். நாங்கள் எங்கள மக்களுக்கு சொன்னோம், இவர்கள் ஏமாத்துவார்கள், சிங்கள தரப்போடு சேர்ந்து எங்களை ஏமாத்துவார்கள் என்று சொன்ன பொழுது எங்கள மக்கள் அந்தந்த நேரத்தில் நம்பாவிட்டாலும் கூட இன்றைக்கு உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழலிலே நீங்கள் தொடர்ந்தும் அதே தரப்புகளுக்கு வாக்களிக்க போறீர்களா இருந்தால் நீங்கள் தெரிஞ்சு கொண்டுதான் அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்வதாக உலகம் கருதும். அது நடந்ததுக்கு பிறகு நண்பர்களே, நாங்கள் இந்த கொள்கை பாதையிலே செல்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். தமிழ் மக்களின் இறையாண்மைக்காகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவிகளை பெறுவதற்குமான தமது போராட்டம் தொடரும் என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. வவுனியாவில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் 2200வது நாளான இன்று வவுனியா பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. இந்த கவனிப்பு போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த காணாமலாக்கப்பட்டோரின் சங்க செயலாளர் கோவண்ணா ராஜ்குமார், ஸ்ரீலங்காவின் நீதித்துறை தமிழர்களுக்கு எதிரானது என்றும் தெரிவித்திருந்தார். ஆயிரத்தி 1984ஆம் ஆண்டில் அமெரிக்கா கூறியது பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுடன் கூடிய தன்னாட்சி தாயகம் வேண்டும் என்பதில் தமிழர்கள் உறுதியாக உள்ளார்கள். இன்று 2200வது நாளில் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிவோம், எதிர்கால தமிழர்களை காப்பாற்றும் தமிழ் இறையாண்மைக்காகவும் மற்றும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உதவிகளை பெறுவதற்கான எமது தொடர்ச்சியான போராட்டம் தொடர்கிறது. தமிழர்களையும் பண்பாட்டையும் காக்க முனைந்த அமரர் பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு நாமும் தலைவணங்குகிறோம். துணைவேந்தராக கடமாற்றிய பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழ் அமுதம் என்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டமையும் அரசியல் கோரிக்கையை கொண்ட நினைவு தூவி அமைப்பதற்கு தடுக்கு தவறியும் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ராணுவ புலனாய்வு பிரிவின் உத்தரவின் பேரில் பதவியில் இருந்து மீட்கப்பட்டார். பேராசிரியர் விக்னேஸ்வரன் போன்ற தலைவர்கள் தமிழர்களுக்கு அதிகம் தேவை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் வடக்கு கிழக்கு இணைப்பு, குருந்தூர் மலை உள்நாட்டு போர்க்குற்ற விசாரணை அனைத்தும் தமிழர்களுக்கு எதிரான இலங்கை நீதித்துறை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. ஒருவேளை இந்த இலங்கை நீதித்துறை சிங்களவர்களுக்கு பயன்படலாம். வடக்கு கிழக்கில் தமிழ் நீதியரசர்களின் தீர்மானம் எதுவாக இருந்தாலும் அரசாங்கமோ கொழும்பில் உள்ள உயர் நீதிமன்றங்களோ உச்ச நீதிமன்றமோ அதனை மதிக்காது, நிராகரித்து விடும். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் பண்ணையாளர்கள் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக தெரிவித்து மட்டக்களப்பில் உள்ள இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளனர். கடந்த காலங்களாக மயிலத்தமடு மாதவனை பகுதியில் மேய்ச்சல் தரை விவகாரம் பெரும்பான்மையினர்களின் அத்துமீறிய குடியேற்றம் பேசுபொருளாக இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த பிரச்சினை தலை தூக்கியுள்ளது. மட்டக்களப்பில் கடந்த காலங்களாக மயிலத்தமடு மாதவனை பகுதியில் மேய்ச்சல் தரை விவகாரம் பெரும்பான்மை இனத்தவர்களின் அத்துமீறிய குடியேற்றம் பேசுபொருளாக இருந்த நிலையில் தற்போது அது மீண்டும் தலை தூக்கியுள்ளது. மயிலத்தமடு பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்கள் அத்துமீறி குடியேற முடியாத வகையில் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையிலும் குறித்த பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களினால் சோழன் கச்சான் பயிர்ச்செய்கை மேற்கொண்டு வருகின்றது. பயிர்ச்செய்கையில் ஈடுபடுபவர்கள் மேய்ச்சல் தரைக்காக ஒதுக்கப்பட்ட காணிகளுக்குள் அத்துமீறி பயிர் செய்வதனால் கால்நடைகள் அங்கு செல்லும் போது துப்பாக்கிச் சூட்டுடன் மாடு ஒன்று உயிரிழந்துள்ளதுடன் பல கால்நடைகள் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளன. பெரும்பான்மை இனத்தவர்களினால் தங்களுக்கும் உயிர் ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் முறைப்பாடு ஒன்றினை கால்நடை பண்ணையாளர்கள் பதிவு செய்துள்ளனர். இந்திய கடற்படை கப்பலான INS சுகன்யா உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்த கப்பல் ஸ்ரீலங்கா கடற்படையின் மரபுகளுக்கு அமைய வரவேற்கப்பட்டுள்ளது.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 7வது வருடாந்த பாதுகாப்பு உரையாடல் முடிவுக்கு வந்த நிலையில் இந்திய கடற்படை கப்பலான INS சுகன்யா இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. 101 மீட்டர் நீளமுடையது என ஸ்ரீலங்கா கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த கப்பலில் 106 பணியாளர்கள் பணியாற்றுவதுடன் கப்பலின் கட்டளை அதிகாரி கொமாண்டர் பிரணவ் ஆனந்த் ஸ்ரீலங்காவின் மேற்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சுரேஷ் டி சில்வாவை சந்தித்துள்ளார். அத்துடன் காலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆரம்ப பாடசாலை மாணவர்களும் கப்பலை பார்வையிட்டுள்ளதுடன் குறித்த சிறுவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களும் கையளிக்கப்பட்டுள்ளன. கப்பல் நாட்டில் நிற்கும் காலப்பகுதியில் இரு நாட்டு கடற்படையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா கடற்படை கப்பலுடன் இணைந்து பயிற்சியில் ஈடுபட உள்ளதுடன் மார்ச் 1ஆம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்திய கடற்படை கப்பல் இலங்கை வந்துள்ள நிலையில் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பாகிஸ்தான் கடற்படை பிரதானி அட்மிரல் முகமது அம்ஜத் கான் நியாசி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கடல்சார் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் நடவடிக்கைகளை பரந்தளவில் மேலும் மேம்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பை அடையாளப்படுத்தும் வகையில் பாகிஸ்தான் கடற்படை பிரதானி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நினைவு பரிசொன்றையும் வழங்கினர். பாகிஸ்தான் மற்றும் இலங்கை கடற்படை பிரதானிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் மார்ச் மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு நிதி வழங்காததன் மூலம் நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பிரதிவாதிகள் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி ஐக்கிய மக்கள் சக்தி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு மீதான விசாரணை இன்று எஸ் துரைராஜா, யசந்த கொதாகொட மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து குறித்த மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதிக்கு முன்னர் பரிசீலிக்குமாறு மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய கோரியுள்ளார். இதனை பரிசீலித்த உயர்நீதிமன்ற குழு எதிர்வரும் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஜந்த் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். கோப்பினப்படும் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பதவியில் இருந்து விலகுகின்றமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சபாநாயகருக்கு இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தெரிவுக்குழு கூட்டத்தில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவராக மயந்த திசாநாயக்கவை ஆளும் கட்சி முன்மொழிந்தது. அந்த பதவிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வாவை எதிர்க்கட்சிகள் பரிந்துரைத்தது. எனினும் ஆளும் கட்சியினரால் பரிந்துரைக்கப்பட்ட மயந்த திசாநாயக்க பெரும்பான்மை வாக்குகள் மூலம் அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவராக தெரிவானார். பின்னர் இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பல விமர்சனங்களும் விவாதங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையிலே மயந்த திசாநாயக்க குறித்த பதவியிலிருந்து விலகும் தீர்மானத்தை அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சுக்குள் அத்துமீறி பிரவேசித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட 62 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களை இன்று கடுவலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பத்திரமுல்லையில் உள்ள கல்வி அமைச்சுக்குள் கடந்த 23ஆம் தேதி பலவந்தமாக நுழைய முயற்சித்த அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய இணைப்பாளர் வசந்த முதலிகே உள்ளிட்ட 62 பேர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். ஹோமாகம பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழகத்தை திறக்குமாறு வலியுறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் இவ்வாறு கல்வி அமைச்சுக்கு சென்றிருந்தனர்.
இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 62 பேர் கடந்த 24ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த சந்தேக நபர்களை கடுவலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போது அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. இலங்கையின் நெருக்கடியை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கடுமையான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் எதிர்வரும் 6ஆம் 7ஆம் மாதங்களில் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்டத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர்களுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றிய ருவன் விஜயவர்தன சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி அடுத்த மாதமளவில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கடுமையான தீர்மானங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிர்வரும் செப்டம்பர் மற்றும் டிசம்பர் மாதமளவில் நிவாரணம் வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் என ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலை உயர்வு கட்டுப்படுத்தப்படுவதுடன் எதிர்வரும் காலங்களில் மின்சார கட்டணங்களையும் குறைப்பதற்கு முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் நெருக்கடி நிலைமை அதிகரித்திருந்த போதும் நாட்டை பொறுப்பேற்று நடத்துமாறு சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை எனவும் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். ஆனால் நாட்டை பொறுப்பேற்குமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது அவர் எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்கும் போது எல்லா இடங்களிலும் இருந்த வரிசைகளை இல்லாமல் ஆக்கப்பட்டதுடன் மின்சார துண்டிப்பை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுத்து தற்போது மின்சார துண்டிப்பு இடம்பெறுவதில்லை எனவும் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான உரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் 2 மாதங்களுக்குள் நாட்டை படிப்படியாக இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் நாட்டு படகுகளுக்கு இலங்கை கடற்பரப்பில் தொழிலை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஸ்ரீலங்கா அரசு வழங்க உள்ளதாக வெளிவந்த செய்திகள் தொடர்பில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரனை இன்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த விடயம் உண்மைத்தன்மை இல்லை எனவும் இலங்கை கடற்தொழிலாளர் நலன் தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என இந்திய துணை தூதுவர் உறுதியளித்துள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசனங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இந்திய இழுவை படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் அத்துமீறி உள்ள எங்கள்ட வளங்களை அளிக்கிறது ஆகிய பற்றியும் அவர்களுடைய அத்துமீறல்கள் காரணமாக எங்களோட மீனவர்களின் பாதிப்புகள் பற்றியும் இந்திய துணை தூதர் அவர்களிடம் எமது கருத்துக்களை முன்வைத்துள்ளோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கூறிய கருத்துக்கள் அனைவரும் உண்மை என்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்வதாகவும் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கடந்த காலத்திலே இப்போ மீடியாவில் பல விஷயங்கள் நியூஸாக வந்து கொண்டிருக்குது. அதில் நமது வெளிவிவகார அமைச்சர் கௌரவ அலி சப்ரி அவர்கள் கூறிய கருத்து ஒரு முன்மொழிவாகவும் அது யாராலும் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை வைக்கப்படவில்லை என்றும் அது சம்பந்தமான தகவல்கள் தங்களினூடாக இதுவும் தாங்கள் கூறவில்லை என்றும் அது ஒரு உத்தியோகபூர்வமற்ற கருத்து என்றும் அதில் எந்த ஒரு உண்மைத்தன்மை இல்லை என்றும் அப்படி ஒரு நடைமுறை வர்றதுக்கு சாத்தியம் இல்லை என்றதையும் எங்களுக்கு துணை தூதர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மக்களின் எதிர்காலத்தை அளிக்கின்ற முயற்சியாகவும் காணப்படுவதாக குறிப்பிட்ட மன்னார் மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்க சமாசனத்தின் செயலாளர் NM ஆலம் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க ஸ்ரீலங்கா அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் உள்ள குடிசார் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இணைந்து இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட NM ஆலம் மன்னாரில் கடற்தொழிலாளர்களுக்கு காற்றாலை என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணம் முழுதும் இன்று பொதுநிலையில் உள்ள இந்திய மீனவர்களுக்கு எமது வளத்தை பங்கிடுவது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்வதற்காக இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். குறிப்பாக வடமாகாணம் என்பது இன்று அரசினால் எவ்வாறு இந்த வளங்களை விற்கலாம் அல்லது எவ்வாறு இந்த வளங்களை விற்று அரசியலை நடத்தலாம் என்ற நோக்கம் இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களையும் இங்கு வாழும் மக்களையும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பல வருடங்களாகவே இந்த அரசு கையாண்டு வந்திருக்கு. இதற்கு ஒரு உதாரணங்களாக இன்று இந்த காற்றாலை மின்சாரங்கள் அமைத்தல், அதே போன்று
கடல் வளத்தை வாரத்தில் 3 தினங்களுக்கு இந்தியாவுக்கு வழங்கி அந்த பணத்தை கொண்டு எதை செய்யலாம், அரசியலை நடத்தலாமா அல்லது தங்களது வங்குரோத்து நிலையை உயர்த்தலாம் என்ற நிலைப்பாட்டில் இன்று அரசு இருக்கின்றது. இந்த வடமாகாணத்தில் இயங்குகின்ற கடற்றொழில் அமைச்சராக இருக்கட்டும் அல்லது கடற்றொழில் திணைக்களங்களாக இருக்கட்டும், நிச்சயமாக இவர்கள் மீனவர்களுக்கு, இங்கு வாழுகின்ற மீனவர்களுக்கு எவ்வகையிலும் உதவி செய்ய போவதும் இல்லை. உதவுவது போல நாங்கள் தீர்மானிக்க முடியாத நிலையில் உள்ளது. எனவே நாங்கள் இந்த ஜனாதிபதியை நம்பியிருக்கின்றோம். ஜனாதிபதி தான் இதற்கான சரியான தீர்வை தர வேண்டும். பிரான்சில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுசரணையுடன் தமிழ் பெண்கள் அமைப்பு நடத்தும் வன்மயில் விருதுக்கான 2023ஆம் ஆண்டுக்கான நடனப் போட்டி நிகழ்வின் 3ஆம் நாள் நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றுள்ளன. 5 நாட்களுக்கு இடம்பெறும் இந்த நிகழ்வில் பல நடன ஆசிரியர்களிடம் நடன கலையை பயிலும் 750க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களை பங்கெடுத்து வருகின்றனர். இந்த நிகழ்வின் இறுதிப் போட்டிகளில் எதிர்வரும் வார இறுதிகளிலும் இடம்பெறவுள்ளதாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பரப்புரை பொறுப்பாளர் IBC தமிழின் செய்திப்பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். நடைபெற்ற 2 நாட்களிலும் பல குழுக்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று பல்வேறு பிரிவுகளுக்கான போட்டிகள் ஒரு சமர்க்களம் போன்று இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றும் அதனுடைய போட்டி நடைபெற இருக்கின்றது. இதேபோல எதிர்வரும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இறுதிப் போட்டிகளும் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் இந்த அற்புதமான குழந்தைகளின் இந்த விடுதலை பாடல் நடன போட்டியை அன்போடு பார்க்குமாறு அன்புடனும் உரிமையுடனும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு சார்பிலேயே கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற வன்முறை கும்பல் போதனா வைத்தியசாலை காவலாளி மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்த முயற்சித்ததுடன் பொருட்களை வாளால் வெட்டி சேதப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றிரவு 9:30 மணியளவில் இடம்பெற்றதுடன் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகம் யாழ் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா செட்டிக்குளம் சின்னசிப்பிக்குளம் பகுதியில் விவசாய கிணற்றுக்குள் தவறி வீழ்ந்த யானைகள் பலரது முயற்சியால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டன. சம்பவ இடத்திற்கு விரைந்த வனஜீவராசிகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து மீட்புப் பணிகளை முன்னெடுத்தனர். வைத்திய அத்தியட்சகர் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களை நிரந்தரமாக நியமிக்க கோரி பொத்துவில் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். கல்முனை பொத்துவில் ஆதார வைத்தியசாலையின் ஊடாக நோயாளிகளுக்கு திருப்திகரமான வைத்திய சேவையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தும் நிரந்தரமாக வைத்திய அத்தியட்சகர் மற்றும் விசேட வைத்திய நிபுணர்களை நியமித்து தருமாறும் கோரிக்கை விடுத்து பொத்துவில் ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தலைமன்னார் பிரதான வீதியில் ஆடை தொழிற்சாலையின் பின்பகுதியில் உள்ள களப்பு பிரதேசத்தில் இன்று காலை ஒரு தொகுதி கேரளா கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபரிடமிருந்து 41 கிலோ 620 கிராம் கேரளா கஞ்சா போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தேசிய பண்ணை அபிவிருத்தி சபையின் கொட்டக்கலை ரொசிட்டா பண்ணையில் ஏற்பட்ட தீயின் காரணமாக பல ஏக்கர் புத்தரை தீயினால் எரிந்து சேதமாக்கியுள்ளன. இதன்போது இந்த பண்ணைக்கு அருகில் உள்ள கொட்டக்கலை எரிபொருள் நிரப்பு நிலையம் வரை தீ பரவியதன் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் செயற்பாடுகள் சுமார் 1 மணித்தியாலம் நிறுத்தப்பட்டதுடன் இந்த நிலையில் ஊழியர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலையம் தீயிலிருந்து காப்பாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவல்துறையின் கொழும்பு பலப்பிரயோக மரணத்தால் ஸ்ரீலங்காவிற்கு சிக்கல். 24 மணித்தியாலத்திற்குள் அறிக்கையிட மனித உரிமை ஆணைக்குழு பணிப்பு. ஐநா மனித உரிமை பேரவையின் 52வது அமர்வு ஆரம்பம். மனிதநேய மிதிவண்டி பயணத்தில் பிரெஞ்சு செயற்பாட்டாளர்களும் பங்கேற்பு. மார்ச் 1ஆம் தேதி இலங்கையை முடக்க தொழிற்சங்கங்கள் முடிவு. அரசு தலைவர் ரணிலுக்கு எதிராக வலுக்கும் போராட்ட உணர்வு. தமிழகத்தில் பாஜக வன்முறையை தூண்டுவதாக திருமாவளவன் முறையீடு. ஈரோடு இடைத்தேர்தல் வாக்களிப்பு நிறைவு நாளில் நகர்வு.
பிரித்தானியாவில் இன்று புதிய பிரெக்சிட் ஒப்பந்தம் உருவாகியது. பிரித்தானிய பிரதமர் நிலங்கள் மீட்கப்பட்டதாக தகவல். இதுடன் IBC தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.